ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டி லவ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பீன்ஸ் சாதம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். பீன்ஸ் சாதம் செய்கிறதுக்கு பீன்ஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வடைச்சட்டி வச்சுக்கோங்க. வடைச்சட்டி நல்லா காஞ்சோன்னு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. 2 நல்லா பொரிஞ்சோன்னே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வதங்க வேணாம், கொஞ்சம் மீடியமாக வதங்கியிருந்தால் போதும். ஒரு 70 to 80% வதங்கினா போதும். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸை போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அந்த 2 நிமிஷத்துலேயே அது நல்லா வெந்துடும். அப்படி இல்லைன்னா ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுருங்க. நான் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுட்டேன். இப்போ பீன்ஸ் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கலாம். இதோட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் லாஸ்ட்டாக தான் சேர்த்துருக்கேன், ஃபஸ்ட்டே போட மறந்துட்டேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் சாப்பாடை போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு ரொம்ப அருமையான பீன்ஸ் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நீங்களும் ஒரு திருப்பு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எஸ்டி லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.